தமிழ் முருகன் அப்படிங்கிற படத்துல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் தாங்க. வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் விங்கு. உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கடவுள் இல்ல, கருவள் மறுப்பாளர். பட் அவரு வந்து தமிழ் முருகன் அப்படிங்கிறத எடுக்காருன்னா, அது எப்படி போப்போது? அது மட்டும் இல்லாம அறிவுமதி எழுதின தமிழ் முருகன் அப்படிங்கிற புக் வச்சிருக்கு. அந்த புக்க நான் படிச்சதுல என்ன தெரியுதுன்னா, முருகன் ஒரு கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. முருகன் வந்து ஒரு தலைவன், ஒரு மன்னன். அவர் வந்து மக்கள காத்து குமரி கண்டத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் இறந்தாரு. அவர தான் சாமியா கும்பிடுறோம். அதுக்கு நம்ம ஆடு, கோழிலாம் குடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல ஏத்துக்க முடியுமா? அப்பலாம் அந்த மக்கள் ஏத்துப்பாங்களான்னு கேட்டா, என்ன பொறுத்த மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. முருகனுக்கு கிடா வெட்டி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல என்னால. நான் சின்ன வயசுல வளர்ந்தனால அப்படியா? அது என் தவறான்னு தெரியல. பட் என்னால ஏத்துக்கவே முடியாது. பட் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த தமிழ் முருகன எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, தமிழ் மன்னன் மாரி போருக்கு போற மாரி எடுத்து வைக்க போறாய்ங்கன்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு அதுதான் வருத்தம். தமிழ் முருகனுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு வீரம், ஒரு மலையாளம், ஆ ஒரு இறையாண்மை இருக்கு. அதெல்லாம் பார்த்துப்பாங்களா? இல்ல நான் வந்து இது வந்து தமிழ் படம் அப்படிங்கிறத லைட்டா லெஃப்ட் விங்கு கலந்து, முருகன் வந்து ஒரு கடவுள் இல்ல. இது வந்து ஒரு இதிகாசம். இது வந்து ஒரு ஒரிஜினலான ஜஸ்ட் ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற மாரி எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாரியும் இருக்கு. இது எப்படி போகப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.